இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 21 பேர் நாடு திரும்பினர். சென்னை விமான நிலையத்தில் மீனவர்களை வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்த அதிகாரிகள். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக புதுக்கோட்டை மீனவர்கள் 4 பேர் கைது. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்தவர்களை கைது செய்த இலங்கை கடற்படையினர். பொதுமக்கள் மற்றும் அரசு இடையே இணைப்பு பாலமாக தமிழ்நாடு வருவாய்த்துறை செயல்பட்டு வருகின்றது. வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்க வைர விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. அருந்ததியினர் இடஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் உறுதி செய்ததால் முதலமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்த அருந்ததியினர் அமைப்பினர் தற்போதுள்ள 3% உள் இடஒதுக்கீட்டை 6% உயர்த்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் வேண்டுகோள். மத்திய அரசுதான் நமக்கு தேசிய பேரிடராக உள்ளது என கனிமொழி எம்பி விமர்சனம். வயநாடு நிலச்சரிவை பேரிடராக அறிவிக்காததற்கு மத்திய அரசுக்கு கனிமொழி கண்டனம். நாமக்கலில் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. முகாம்களில் உள்ளவர்களை நேரில் சந்தித்து நிவாரணப் பொருட்கள் வழங்கினார். கிரிக்கெட் போட்டியில் இலங்கை தோற்கடிக்கப்பட்ட ஒரே காரணத்தால் இலங்கை கடற்படையினர் தமிழக மீனவர்களை சிறைபிடித்து வருகின்றனர். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. வியாபாரிகளை பாதிக்கும் தொழில் வரி உயர்வு திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும். அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வலியுறுத்தல். இலங்கை கடற்படையால் ராமேஸ்வரம் மீனவர் பலியான சம்பவத்தில் இலங்கை கடற்படை மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக கூறி நாம் தமிழர் கட்சி போராட்டம் அறிவிப்பு. சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நாளை நடைபெற உள்ளது. சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகள் அகற்றம். மாநகராட்சி உதவியுடன் அகற்றிய காவல்துறையினர். புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தில் மேற்கூரை இடிந்து விழுந்து விபத்து. பயணிகள் அலறி எடுத்து ஓட்டம். திண்டுக்கல் அருகே அரசு பேருந்தின் மேற்கூரை வழியாக மழைநீர் கொட்டியதால் நனைந்து கொண்டே பயணம் செய்த பயணிகள். போக்குவரத்து துறை நடவடிக்கை எடுக்குமா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி. வயநாட்டில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடலூர் வனக்கோட்டத்தில் இருந்து நிவாரண உதவி. 2 வாகனங்களில் நிவாரணப் பொருட்கள் வயநாட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி நாடு முழுவதும் 3500 பேரிடம் 200 கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த கும்பல் கைது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த கும்பலை சுற்றி வளைத்து அதிரடியாக கைது செய்த புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார். வயநாடு நிலச்சரிவு நிவாரணப் பணிகளுக்கு 4 கோடி ஒதுக்கீடு செய்தது கேரள அரசு. வயநாடு மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டு மக்களின் நிவாரணப் பணிகளுக்கு மட்டும் செலவிடப்படும் என அறிவிப்பு. வயநாடு நிலச்சரிவு நிவாரணப் பணிகளுக்கு 4 கோடி ஒதுக்கீடு செய்தது கேரள அரசு. வயநாடு மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கப்பட்டு மக்களின் நிவாரணப் பணிகளுக்கு மட்டும் செலவிடப்படும் என அறிவிப்பு. வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்த 148 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கேரள முதலமைச்சர் பேட்டி. 67 உடல்கள் அடையாளம் காணப்படவில்லை என்பதால் பஞ்சாயத்து நிர்வாகம் மூலம் இறுதிச் சடங்கு நடைபெறும் எனவும் தகவல். SC/ST இடஒதுக்கீட்டில் உள் ஒதுக்கீடு தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளோம். லோக் ஜனசக்தி கட்சி தலைவரும் மத்திய அமைச்சருமான சிராக் பாஸ்வான் தகவல். இமாச்சல பிரதேசத்தில் கனமழையால் குழு மாநில இடையே பாலம் சாலைகள் அடித்துச் செல்லப்பட்டன. வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலையில் நீண்ட வரிசையில் நிறுத்தப்பட்டன. .
இஸ்ரேலில் உள்ள இந்தியர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும். போர் பதற்றம் நிலவும் நிலையில் இந்திய தூதரகம் அறிவுறுத்தல். பாரிஸ் ஒலிம்பிக்கில் 3வது பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்தார் மனு பாக்கர். 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் பதக்கம் பெறும் வாய்ப்பை தவறவிட்டார் இந்திய வீராங்கனை மனு பாக்கர். பாரிஸ் ஒலிம்பிக் வில்வித்தையில் இந்தியாவின் தீபிகா குமாரி காலிறுதி சுற்றில் தோல்வி. தென்கொரியாவின் நாம்சு ஹயோனியிடம் போராடி தோல்வியடைந்தார். விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பாரிஸ் ஒலிம்பிக் டென்னிஸ் போட்டி. இறுதிப் போட்டிக்கு நோவாக் ஜோகோவிச் முன்னேற்றம். பாரிஸ் ஒலிம்பிக் கால்பந்து காலிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா அதிர்ச்சி தோல்வி. 1-0 என்ற கோல் கணக்கில் வென்ற பிரான்ஸ் அரையிறுதிக்கு முன்னேற்றம். சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வை அறிவித்தார் இங்கிலாந்து டென்னிஸ் வீரர் ஆண்டி முர்ரே. ஒலிம்பிக்கில் 2 தங்கம் வென்றவரும் முன்னாள் விம்பிள்டன் சாம்பியனும் ஆவார். இலங்கைக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் தோல்வியடைந்ததற்கு ரோஹித் சர்மா செய்த தவறுதான் காரணம். முதல் ஓவரை சுப்மன் கில்லுக்கு கொடுத்து ரன்களை வாரி வழங்கியதே காரணம் எனவும் முன்னாள் வீரர் ஆகாஷ் சோப்ரா கருத்து.